Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது? மிதுன ராசிக்காரர்களுடைய பலமே உங்கள் பேச்சு தான். உங்கள் பலமே உங்கள் பேச்சு தான். உங்களை மாதிரி பேசலாம் ஒருத்தன் பிறந்து வரணும். ஏனென்றால் ராசிநாதனே புதன். சார் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் ஜோசியம் சொல்கிறேன். இப்போது எனக்கு என்ன கிரகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதன் நல்லா இருக்கிறதுனால தான் வித்தை ஜோதிடம் என்பது வருகிறது. இப்போ தம்பி கேமரா மேனாக இருக்கார், கேமரா நல்லா பார்க்குது. இது காரணம் என்ன? புதன்கிற வித்தை. இந்த ஞானகாரகன் ஒரு வித்தைக்கு அதிபதி யாருன்னா புதன் இருந்தால் வித்தை வந்துடும். ஏதோ ஒரு வித்தை, எல்லாமே வாழ்க்கையில் ஒரு வித்தை தான் சார். அந்த வித்தையை சொல்லித்தரவர் யார்? புதன். அந்த புதனே தனஸ்தானம் என்று அறியக்கூடிய பண விஷயத்தில் இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் ரியல் எஸ்டேட்டை கையில் எடுத்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. சூப்பராக பண்ணுவீங்க. 2லே புத பகவான். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்சூரன்ஸு ஏஜெண்டெல்லாம் நீங்கள் எல்ஐசி மாதிரிலாம் இந்த ஏஜெண்ட்டை பிடிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு அருமையாக வரும். அதே மாதிரி சூரியனே ராசியில் ஒரே புகழ், எங்கு பார்த்தாலும் புகழ். உங்களை கூப்பிட்டு டாக்டர் பட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், எதுக்கு நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க? சிறந்த சமூக பணி. நான் அப்படி ஒன்றும் செய்யவே இல்லையே. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? சொல்லுங்கள். என்னால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தால் சொல்லுங்க, நான் இருக்கிறேன். எங்கே போனாலும் நமக்குனே வரானுங்கப்பா. அந்த சீனை நான் நிறையா தடவை விரும்பி பார்த்துருக்கேன். என் கடமையை தானே நான் செஞ்சேன், எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? அந்த மாதிரி கொடுத்தா கம்முன்னு வாங்கிட்டு போங்க. எது கை நீட்டி அடி வாங்கிட்டு போகிறீங்க? எவனாவது உண்மையிலே பாதிக்கப்பட்ட வந்துட போகிறான். நம்மளால் பாதிக்கப்பட்ட உலகம் ஃபுல்லாக இருக்கான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிகைண்ட் தி சீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய விருதுகளை அப்படி வாங்கிக்கிங்க. தெரிஞ்சோ தெரியாமல் அவன் நம்மளோட டீம் லீடர் நம்பினான், அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போயிடணும். அதில் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அசிங்கப்பட போகிறது நம்ம தான். ராசியில் சூரியனும் குருவும் இருக்கும் பொழுது பதவி தானால் வரும். நம்மளை என்னமோ தெரில, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ தெரில, மேனேஜ்மெண்ட் நம்மளை நம்பிடுச்சு. அப்படியே அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிடணும். சொல்லுவாங்கல்ல, அரிசி பானு முகசஞ்சானு, எதுக்கு இப்படி வேக வேகமாக என்னை கூட்டு போகிறீங்க? ஒரு டான்னா 4 இடத்துக்கு மேலே போகணும், 4 இடத்துக்கு வரணும். தெரிஞ்சோ தெரியாமல் இந்த ஊர் என்ன டான் நம்பிருச்சு. அது அவங்க விதி. சார் ஜாலியாக எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறதுல இருக்க சீரியஸ்னஸை புரிஞ்சுங்க. ஜாலியாக இருக்கணும். கான்செப்டை மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பதவி வரும், நீங்கள் உடனே இந்த பதவிக்கு நான் தகுதி இல்லை, என்னோட சீனியர் பக்கத்தில் இருக்கிற கன்சாமி இருக்காரு, அவர் கொடுத்துருங்க. ஆமாம், இவர் பெரிய மகாத்மா காந்தி, நீங்கள் தியாகம் பண்ணி கழிச்சதெல்லாம் போதும். ஏற்கனவே 20 வருஷம் ஆச்சு நீங்கள் ப்ரமோஷன் வாங்கி. வர்ற ப்ரமோஷனை எட்டி வச்சுக்க, கம்முனு கொடுக்குறத வாங்கிட்டு கம்முன்னு போங்க. கடவுள் ஏதோ கொடுத்துருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது 10ல் இருக்கின்ற சனி மாபெரும் புகழை தருகிறார். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. எங்கே பார்த்தாலும் வெற்றி தான். உங்கள் பேர் தான் பிராண்டு. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயர். பிராண்டு சார். பிராண்ட் ஆகிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். நீங்கள் பிராண்ட் ஆகிட்டீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களை பிராண்ட் ஆக்குறார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11 3ல் இருக்கும்போது அண்ணன் தம்பியால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள்லாம் கிடைக்கிறது. ரொம்ப நாளாக அண்ணா கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்க்கு ஒரு விமோசனம் இல்லாமல் போயிட்டு இருந்தது. என்லெஸ் கேஸாக போயிட்டு இருந்தது. கவலையே படாதீங்க, உங்களுக்கு இந்த கேஸ் சக்ஸஸ் ஆகும். சொத்து உங்கள் பேரில் வரும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு சொத்து உங்களுக்கு கிடைக்கும். 3ல் இருக்கக்கூடிய கேது பகவான் முயற்சியிலே உங்களுக்கு தடைகளை உண்டு பண்ணுவார். ஆனால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற்று வருவீர்கள். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதிதைரியத்தை தருகிறார். உலகத்திலே நண்பர்களே, எனக்கு காசு வேணும், பணம் வேணும், கார் வேணும், வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், எல்லாம் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறீங்க. கடவுள் ப்ளஸ் பண்ணுறேன். உலகத்தில் பெரிய பிளஸ்ஸிங் என்ன சொல்லுங்கள்? கடவுளே, நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், என் முயற்சியில் என்னை வெற்றி பெறவை. எப்படியே என் முயற்சியில் என்னை வெற்றி பெறவை அப்படின்னு சொல்கிறீர்கள். அந்த முயற்சி ஜெயித்து விட்டால் அதுதான் உலகத்தின் பெரிய வெற்றி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒன்றும் எனக்கு பிக்ஷை போட வேண்டாம். ஒருத்தட்ட போய் கேட்குறீங்க, சார் எனக்கு 50,000 வேணும், நீங்கள் எனக்கு தானமெல்லாம் தர வேணாம், எனக்கு ஒரு வேலை கொடுங்க. ஒரு அழகான வாட்ஸ்அப் காணொலி வரும். தம்பி ரொம்ப பசிக்குது, இந்த மூட்டையை எடுத்து போட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு மூட்டை எடுத்து போடலாம்ல. மூட்டை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டா அது பேர் சம்பளம். சாப்பிட்டுட்டு எடுத்து போட்டால் அதுக்கு பேர் வேறு. அதனால் எனக்கு முதல்ல வேலை செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்றேன்பா.
இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே வேணும். முதல்ல வேலையை முடிப்போம், அப்புறம் அதில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் என்பது வருகிறது. நீங்கள் நன்றாக பேசப் போகிறீர்கள். பேச்சின் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கப் போகிறது. ஒரு சூப்பரான ஒரு மாதம்னா அது இந்த மாதம் தான். எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? சூரியன் உடம்புல இருக்கிறதுனால வெக்கை நோயின்னு சொல்லுவாங்க, வெம்மை நோய், அம்மை போடுறது, உஷ்ணரோகம், உடம்புல ரொம்ப தாறுமாறாக ஹீட் ஆகிறது, எமோஷன் ஆகிறது, டாமினேட் ஆகிறது. சொல்கிறத புரிஞ்சிக்குங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படி. அது இங்கே அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையை அதே முடிச்சு விட்டு குழப்பி விட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். எமோஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையுமே குழப்பி விட்டு பிரச்சனையை சரி பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப நிதானமாக அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனை இருக்காது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் விமர்சனம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாரோ என்னவோ பண்ணிட்டு போகிறான், நான் ஏன் விமர்சனம் சொல்லணும், என் பொழப்ப நான் பார்க்குறேன் என்பதில் தெளிவாக இருங்கள். விமர்சனங்களில் ஈடுபடாதீர்கள். ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது குருவோடு சேர்ந்தபோது 1000 தான் குரு நல்லவராக இருந்தாலும் பாதகாதிபதி. அதனால் அரசை எதிர்த்து பதிவு போடுறது, அரசியல்வாதிகள் போடுறாங்கன்னா அவங்க அரசியல்வாதிகள், நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஏற்படும்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்குவீர்கள். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது, பெனாங் நகரிலே. மலேசியாவுக்கு வாரம் வருகிறேன். இப்போ பேரா, கிளாங், கோலாலம்பூர், அங்கே இருக்கிற பெனாங் எல்லாரையும் சந்திக்கிறேன். மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, என்னை நேரடியாக சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.